ஹாய் வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சாலினி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாவா? எனக்கு எது சம்மந்தமாக வீடியோஸ் எடுக்க பண்ண நண்பர்களே, இந்த எங்கட விட்ட நடந்த ஒரு அதிசயம் சொல்லலாம். ஓகேவா? ஒரு அதிசயம் அதை நான் வந்து பார்த்துட்டேன். நீங்களும் பார்க்க தானே வேணுமெண்டக்காக இந்த வீடியோஸ் நண்பர்களே. யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை முழுசாக பாருங்கள். அப்போ தான் அதிசயம் காத்திருக்குது நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, மாடு 2 கண்டு போட்டுருக்குது பாருங்க. அதிசயம். என்ன கடுவனாடா? பசுநாமனும். ஐயோ, பார்த்தீங்களா நண்பர்களே? அதிசயம் சொல்லு குட்டிகளே, தங்க குட்டிகளே. இப்பதான் கண்டு போட்டது நண்பர்களே. எப்பவுமே மாடு ஒன்று தான் போட்டு 2 போட்டிருக்குது. பார்த்தீங்களா நண்பர்களே? என்ன அதிசயம் குட்டி, நீ சுமார் போகுது பட்டிக்கு கட்டதுக்கு. என்ன ஆட்டம்? கட்டுங்க சொல்லும். வாடா என் செல்லமே, என் தங்கமே, இங்க வா. அண்ணன் மூஞ்சில வெள்ள இத பாருங்க. இது சந்தோஷம். அது என்ன கொண்டு போறான்னு தெரியும். படுத்துருச்சு. இது 2 ஒரே நேரத்துல போட்டுருக்குது. என்ன இது பாதத்துல கொம்மாடுத? என்ன நீ என்ன செஞ்ச குட்டி? மற்றத காணல. அதான் என்னன்னு கொண்டு போறான்னு தெரியாது. கொஞ்சம் எல்லாத்தையும் போய் கொண்டு வரணும் நண்பர்களே. நான் இப்போ கிளிநொச்சியில் நிற்கிறேன் நண்பர்களே. உங்களுக்கு ஒரு அதிசயம் தெரியுமா நண்பர்களே? எங்கிட்ட விட்ட மாடு வந்து 2 கண்டு போட்டுரும். ஓகேவா? அந்த மாடு வந்து நாங்கள் வாங்கி வளர்த்து 4 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? 4 வருஷம் ஆயிடுச்சு கண்டு மாடு வாங்கி வளர்த்து. அதே இவ்வளோ நாளாக சோனி மாதிரி தான் மாட்டு கண்டு போடும். ஓகேவா? என்ன சொல்கிறது, அந்த தென்பு இல்லாமல் பேத்த மாதிரி தான் மாடு கண்டு போடும். ஆனால் இந்த முறை வந்து 2 கண்டு போட்டுருக்குது மாடு. சூப்பராக இருக்குது நண்பர்களே. பார்க்க ஆசையாக இருக்குது. வடிவான கண்டுக்குட்டி. ஒன்று வந்து பசு, ஒன்று வந்து நாமன். ஓகேவா? பால் வந்து இன்னும் கறக்க விடலை. அம்மா பால் கறக்க போனால் கால் அலையை பிடிச்சி அடித்து விட்டு, அதனால் வந்து பால் கறக்க முடியலை. நாளையிலேருந்து பால் கறப்பான்னு நினைக்கிறேன். இடிக்க வருது மாடு. என்ன பூசாக கண்டு போட்டதானே இடிக்க வருது நண்பர்களே. நாளையிலேருந்து நான் நல்லா பால் குடிப்பேன் ஆசையாக இருக்குது எனக்கு. தெரியுமா? மாடு 2 கண்டு போட்டுருக்கு. நீங்கள் எப்பயாச்சும் மாடு 1 கண்டு தான் போட்டுருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் 2 கண்டு போட்டது வாக்கியில் இல்லை. எங்களோட ஊர்லேயும் வந்து ஒரு மாடு வந்து 2 கண்டு போட்டுருக்குது. அதே மாதிரி எங்களோட மாடு வந்து 2 கண்டு போட்டுருக்குது. ரொம்ப அதிசயமாக இருக்குது. பார்க்க ஆசையாக இருந்துச்சு நண்பர்களே. நண்பர்களே, மாடு 2 கண்டு போட்டுருக்குது. அதிசயம். இப்போவே மாடு 1 கண்டு தான் போடும். இது 2 கண்டு போட்டிருக்கு நண்பர்களே. சூப்பர், நைஸ். இடிக்கும் கிட்ட போனா நண்பர்களே. கிளிநொச்சி கடை சந்தைக்கு முன்னுக்கு இந்த கடை வந்து இருக்குது. சாப்பாடு கடை வந்து இதில் என்னென்ன சாப்பாடு எல்லாமே வாங்கலாம். பிரியாணிலேருந்து மட்டன்லேருந்து எல்லா சாப்பாடும் இருக்கும். ஓகேவா? அது 12 மணிக்கு தான் வந்து இந்த சாப்பாடு கொடுக்கணும். ஓகேவா? காலையில் சாப்பாடு இல்லை, மதிய சாப்பாடு மட்டும் தான் கொடுக்கணும். ஓகே நண்பர்களை, நேற்று அம்மாவோட போனாங்க. ஓகேவா? நேற்று ஒரே கூட்டம். ஓகே, 12 மணிக்கு பிறகு வந்து கூட்டமெல்லாம் கலைஞ்சி இப்போ ஆட்கள் வந்து குறைவாக இருக்குது. பார்க்கக்கூடியதாக இருக்குது. பார்த்தீங்களா? மார்னிங்கில் வந்து ஆட்கள் கூட, 12 மணிக்கு பிறகு வந்து ஆட்கள் குறைவு. நேற்று காஞ்சது மட்டும்தான் மீன். ஓகே, இந்த கடை தான் சாப்பாடு கடை. 12 மணிக்கு பிறகு தான் சாப்பாடு கிடைக்கும். ஓகே, காலை சாப்பாடு கிடையாது. ஓகே நண்பர்களே, நம்ம எங்கே போனாலும் வீடியோஸ் எடுப்ப தெரியும் தான். நாங்கள் பாருங்கள் காஞ்சி போய் எப்படி இருக்கணும் பாக்கி ஒரு மாதிரி எனக்கு வாடி போயிட்டு சாப்பாடு தண்ணி இல்லாமல் வாடி போயிருக்கணும். இடிக்காரங்க பார்த்தீங்களா? உமா கொடுத்துட்டேன் வேற பேர். அண்ணா உனக்கு கும்பனை கொண்டுட்டு அட்டிக்காம குசு வேற உனக்கு. இப்போ நண்பர்கள், இதுதான் காக்க கடை மெயின் சந்தை. ஓகே, கிளிநொச்சி பார்த்தீங்களா? ஒரே வாகனம் ஓட்டங்கள் எல்லாம் இருக்கு. நான் பஸ் தான் வந்து அந்த டைமுக்கு வராது. ஓகேவா? அந்த
பக்கத்தில் ஒரு அண்ணா பார்க்கவே பயமாக இருக்கு அப்படி பார்க்குறாருன்னு பாருங்க. ஐயோ ஐயோ நண்பர்களே, நாங்கள் பக்கத்து வீட்டு தான் தண்ணியில் போகிறோம். ஓகேவா, அவ்வளோ பெரிய ஃபில்டர் கேன் வச்சுருக்கேன். இதில் தான் தண்ணி குடிக்கிறேன். நான் இதில் தான் தண்ணி குடிப்பேன். ஓகே, கட்டுக்கின தண்ணி எங்கிட்ட விட மண்கின தண்ணி, நல்லா கட்டுக்கின தண்ணி தான் குடிப்பேன். இப்போ நான் தண்ணி இல்லை போகிறேன், சும்மா ஃபன் விளாக்கு. ஓகே நண்பர்கள், இது என்ன இடம் மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது கெட்டிக்காரவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இது என்ன இடமண்டு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கெட்டிக்காரவங்க பார்ப்போம் யார் இருக்கு. இது என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? ஐயோ ஐயோ, தண்ணியில் போகிறோம், தண்ணியில் போகிறோம். நண்பர்களே, தண்ணி அள்ளியாச்சு. பக்கத்து வீட்டை வள்ளிட்டு வந்துடுறாங்க. போ சரி, நிப்பாட்டுறதுக்கு ஏண்டா எருமை மாடுகளே. உங்களுக்கு நான் பேக் கமெண்ட்ஸை படித்து தான் எனக்கு ப்ராப்ளம் வந்தேன்னு சொல்லி நான் வந்து இப்போ நல்ல வீடியோஸு, நல்ல ரீல்ஸு, நல்ல பாட்டு பாடி தான் வீடியோஸ் போட்டு கொண்டிருக்கேன். அதை கெடுக்கிறதுக்காக வீடியோஸு கீழே வந்து பேட் கமெண்ட்டை போட்டு பேட் கமெண்ட்டை படித்து திரும்ப வீடியோஸ் போட சொல்கிறீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? அடே ஏன்டா என் பொழுதுக்கு மண்ணலி போடுறீங்க? ஏற்கனவே நான் நல்லா வரேன், இவ்வளோ சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன், இவ்வளோ பண்ணுறேன், நல்லா உழைக்கிறேன் அப்படின்னு பண்ணுறேன்ட்டு நிறைய பேர் வந்து நாளைக்கு ஒன்று மட்டும் பிளான் பண்ணி கொண்டு கேவலப்படுத்தி கொண்டு செய்தாங்க. நீங்கள் உண்டு அடுத்தது சும்மா பேட் கமெண்ட்ஸை போட்டு நம்மளோட மானத்தை வாங்காதீங்க. அதில் வீடியோஸு கீழே வந்து பேட் கமெண்ட்ஸை போடுறோம் இல்லாமல் பேட் கமெண்ட்ஸை படிக்கவும் சொல்லாதீங்க, சரியா? நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நண்பர்களே, என் பிள்ளைப்புக்கு தேவை இது மண்ணலி போட்டுறாதீங்க. நான் உண்மையாகவே ரொம்ப மன உளைச்சல நான் கஷ்டப்பட்டு நிறைய இது அனுபவிச்சிட்டேன். இதுக்கு மேலே முடியாது என்னால். ஓகே நண்பர்கள், இது என்னிடம் மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்களா முஜல் நண்பர்களே, முஜல் ஓடிடுமே. ஓகே, பயமாக இருக்குது, வாரண்டி விட்டுருண்ணா. வேணாம் நீங்கள் விடுங்க விடுங்க. நண்பர்களை பார்த்தீங்களா இவ்வளோ புறாணிக்கு தானே? பார்த்தீங்களா புறா பார்க்க ஆசையாக இருக்குது எனக்கு. இங்கே வந்து கிளி இருக்குது. கிளி அந்த இடத்த பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது அந்த இடத்த பார்க்கவே. நிறைய தென்னை மரம் இருக்கிறபடியாக அந்த இடம் வந்து சோலையாக இருக்கும் நண்பர்களே. பாருங்க, வா வண்டர்ஃபுல் நைஸ், சும்மா நண்பர்களே. இப்போதான் கூட தமிழ்நாடு இந்தியாவில் இருக்காங்க பாருங்க. இவாவை இதுக்கு மேலே 2 காலாட்டி கொண்டிருக்காங்க. உச்சம் தலை நடுவில் அதில் ஒரு வேறாரம்போ மிதட்டுகிறாய். நண்பர்களை பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது.